பார்க்கலாம். மக்காசோளத்துல பாத்தீங்கன்னா 2 வகையான மக்காசோளம் இருக்கு. இதுல நம்ம சோளப்பொரி பொரிக்கிறதுக்கான மக்காச்சோளம் பாத்தீங்கன்னா இந்த சின்ன வகை மக்காசோளம் தான் வந்து சோளப்பொரி பொரிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா மணிமணியா நல்லா சிறுசா இருக்கும். இந்த மக்காச்சோளம் தான் வந்து சோளப்பொரிக்கு வரும். இந்த மக்காச்சோளம் பாத்தீங்கன்னா பெரிய வகை மக்காச்சோளம். இது வந்து நமக்கு பொரிக்கிறதுக்கு ஆகாது. இந்த 2 வகை மக்காச்சோளத்துல பாத்தீங்கன்னா பெரிய வகை மக்காச்சோளம் வாங்கினீங்களா பொரி வந்து வராது. நீங்க வந்து சோளப்பொரி பொரிக்கிறதுக்கான சோளம் வந்து சின்ன சோளத்தை வந்து வாங்கி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம போய் சோளப்பொரி பொரிச்சுக்கலாம். அம்மியில மஞ்சள் அரைச்சி எடுத்துக்கலாம். சோளப்பொரி பொரிக்கிறதுக்கு பசுமாட்டு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். செக்குல ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அம்மியில அரைச்ச தூள் உப்பு சேர்த்துக்கலாம். சோளப்பொரி பொரிக்கிறதுக்கு மக்காச்சோளம் சேர்த்துக்கலாம். சோளப்பொரி முன்ன வெள்ளை கலர்ல பொரிச்சிருந்தோம். இப்போ வந்து மஞ்சள் கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரசாரமா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பொடி செஞ்ச கல்லுப்பு சேர்த்துக்கலாம்.
நமக்கு வந்து மஞ்சள் கலர் வெள்ளை கலர்ல வந்து சோள பொரி வாசனையோட கம கமன்னு பொரிச்சாச்சு. பாப்கார்ன் வந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சு. சுவை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாமா? மழை வர மாதிரி இருக்கு, காத்து அதிகமா அடிக்குது. சோள பொரி பாத்தீங்கன்னா பறந்துட்டு ஓடுது. சோள பொரியில பாத்தீங்கன்னா வெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் ஊத்தி பொரிச்சிருந்தோம். சுவையும் மனமும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. நம்ம திரையரங்குக்கு போனாவே நம்மளுக்கு இடைவேளையில பாப்கார்ன் சாப்பிட்றதா ஞாபகம் வரும். நாமளே செஞ்சு சாப்பிட்றது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வந்து ட்ரெயின்லயும் பஸ்லயும் போகும்போது டைம் பாஸ்க்காக சோள பொரி வாங்கி சாப்பிடுவோம். இன்னைக்கு வந்து நாங்களே செஞ்சு சாப்பிடுறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.